கரூர் விவகாரத்துல இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட விசாரணை அப்படிங்கறத முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாநில சுயாட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுதாரர்கள் நேரா போய் போராடினாங்க. அதன் பிறகு சிபிஐ விசாரணை வந்துச்சு. இப்ப சிபிஐ எதிர்த்து போய் தடை அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. இப்ப திமுக இந்த விவகாரத்துல அன்னைக்கு அப்படியே ரொம்ப பெருமையா பீத்தி தள்ளினாங்க. இந்த அஜித் வழக்குல சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அப்படிங்கறதால அஜித் வழக்குக்கு நாங்களே சிபிஐக்கு போறோம்னாங்க. அப்ப உங்களுக்கு இது நீங்களா சிபிஐக்கு போனீங்கன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அது மாநில உரிமையில தலையிடுறதா வராதா? அஜித் கேஸுக்கு நீங்களா தானே சிபிஐக்கு போனீங்க. ஏன்னா இத திமுக வித்தியாசமா உருட்டுவாங்க. அதுல போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, நாங்க உண்மையை விசாரிச்சாலும் கூட போலீஸுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதனால நாங்க சிபிஐக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கம் கூட கிடப்புல இருக்கு, சரியான அப்டேட் இல்ல, அதனால அதை பேசாம இருக்கோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் தரவுகள் புதிய தகவல்கள் இல்லாம அதை பேசி பிரயோஜனம் இல்லை. கேட்கிற உங்களுக்கும் டைம் வேஸ்ட், பேசுற எனக்கும் டைம் வேஸ்ட். கண்டிப்பா அதோட அப்டேட் வர்றப்ப நம்ம பேசுவோம். இப்ப இந்த வழக்குல காவல்துறை சம்பந்தப்படலையா? கரூர் விவகாரத்துல போலீஸ் எல்லாம் யோக்கியமா? சொல்லுங்க. இதை மட்டும் தமிழ்நாடு போலீஸோ சிபிசிஐடியோ இல்ல தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு எஸ்ஐடியோ விசாரிச்சா நியாயம் கிடைச்சிருமா? எதுக்கு தடியடி நடத்தினீங்க? என்ன டிவிகே கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் திருட்டு போயலாம்? என்ன திமுக கூட்டமா அது திருட்டு போயலா வந்து நிக்கிறதுக்கு? டிவிகே கூட்டம் தான் நடந்தது. அவன் காலேஜ் படிக்கிறவன், இளைஞர்கள் இப்பதான் வேலைக்கு போயிருப்பான், பெண் பார்த்துட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணிருப்பான். அரசியல்ல ஏதாவது புதுசா ஒண்ணு வந்துடாதா? ஒரு அரசியல்ல மாற்றம் வந்துடாதா? காலங்காலமா நாம திமுக அதிமுகன்னு பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மாற்று வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை அந்த மொட்டுலயே கருக்கக்கூடிய வேலைகளை நீங்க செய்றீங்க அப்படின்னா போலீஸை விட்டு என்னத்துக்கு தடியடி நடத்துனீங்க? கூட்டம் கும்பல் நெறிஞ்சிருக்கு, திமுக கூட்டத்துல தடியடி நடத்துவீங்களா? ஏன்னா பூரா பயலும் ரவுடி பயலு, எங்க கட்சியில எங்க ஆட்சியில எங்க தளபதி ஆட்சியில எங்க எம்எல்ஏ அப்படிம்பானுங்க போலீஸையே. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ரெண்டு நாள் இந்த ஹைகோர்ட் விவகாரம், திருமாவளவன் விவகாரத்துல கூட ஒரு இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்கானுங்க விசிகாரங்க. சம்பந்தப்பட்ட அந்த ராஜீவ்காந்தி இத வீடியோவாவே வச்சிருக்காராம். ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறது இல்ல. இவெல்லாம் இளைய சமுதாயம், அரசு ஊழியர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன், போலீஸ் யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன். அவன் ஏதோ ஆர்வத்துல இந்தாண்ட முண்டி அடிச்சு போய் பாக்குறான். அவனை ஒழுங்குபடுத்துறதை விட்டுட்டு தடியடி நடத்தி கூட்டத்தை நீங்க மறுபடியும் நெருக்குதலுக்கு உண்டாக்குனீங்கன்னா இதுவும் போலீஸ் செஞ்ச தப்பு தானே? பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல தானே? 650 போலீஸ் நிறுத்தினேன்னு சொல்லிருக்கீங்க. போலீஸை எங்கேயுமே பார்க்க முடியலையே. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க போல, அப்படித்தானே அந்த கூட்டம் இருந்தது. இதுல டிஜிபி ஒரு தகவல் கொடுக்குறாரு, ஏடிஜிபி ஒரு தகவல் கொடுக்குறாரு, லோக்கல் எஸ்பி ஒரு தகவல் கொடுக்குறாரு. அப்ப யார் கொடுத்த தகவல் தான் உண்மை? இப்ப போலீஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதை தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா எப்படி உண்மை வரும்?